எனக்கு அப்படி தோணல. மாயா தமிழ்னு தனாவோட ஃப்ரெண்ட கூட்டிட்டு வரேன்னு சொன்னா. அவ வரதுக்கான நேரம் தான். சரிங்க ஐயா. எப்படியாவது இந்த எலெக்ஷன்ல நின்னு தலைவி ஆயிடணும்னு பாக்குறா. இவெல்லாம் தலைவியானா இந்த ஊர் தாங்காதுங்க ஐயா. ஆனா போட்டியிட எல்லாருக்கும் உரிமை இருக்கு. நாம அதை தடுக்க முடியாதுல்ல. ஐயா, இவங்க ஜெயிக்கிறத நம்மளால தடுக்க முடியும்ல. இவ்வளவு தோக்கடிக்கிறதும் நம்ம வேலை இல்ல. உண்மையிலேயே ஊருக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்கள ஜெயிக்க வைக்க போராடுவோம். அதுவும் சரிதான் தலைவர. பெரியப்பா, வா மாயா. பெரியப்பா, நான் சொன்னேன்ல தமிழ்ச்செல்வி இவதான். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். நம்ம தனாவோட காலேஜ் மேட். காய்கறி கடை வச்சிருக்காருல்ல கனகசுப்பு, அவரோட பொண்ணு. தெரியும் தெரியும். ஐயாவுக்கு நடந்த பாராட்டு விழாவுல சமையல்ல தனாவுக்கு உதவி பண்ணதுல இருந்து ஏகப்பட்ட வேலைய இந்த பொண்ணு தானே இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தது. தமிழை பத்தி எல்லாத்தையும் நேத்து உங்ககிட்ட சொல்லிட்டேன். நம்ம தொகுதிய பெண்களுக்கான தொகுதிய மாத்தினதுனால ஏன் தமிழ தலைவர் பதவியில நிறுத்தக்கூடாதுன்னு தனாவும் நானும் பேசிக்கிட்டோம். நேத்து நான் உங்ககிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தமிழ்கிட்ட பேசலான்னு இருந்தேன். அப்புறம் தான் நானும் தனாவும் தமிழ்கிட்ட பேசணும். ஆனா இவளால எலெக்ஷனுக்கான செலவெல்லாம் செய்ய முடியாதேன்னு தயங்குனா. ஏன்னா தலைவர் பதவியில நிக்கிறதுக்கு இவளுக்கு ஆர்வம் இருக்கு பெரியப்பா. அரசியலுக்கு மக்களுக்கு சேவை செய்ய பணம் தேவையில்லை. சேவை செய்யணுங்கிற மனசுதான் முக்கியம். உனக்கு அப்படியான மனசு இருக்கிறப்போ நீ தாராளமா அரசியலுக்கு வரலாம். உனக்கான முழு ஆதரவை நாங்க உனக்கு கொடுப்போம். ரொம்ப நன்றிங்க ஐயா. உங்க ஆதரவு இருந்தா போதும், எங்களால எதையும் சாதிக்க முடியும். மாயா, தமிழை கூட்டிட்டு போயிட்டு நாமினேஷன் பண்றதுக்கான அப்ளிகேஷனை வாங்கிடு. சரி தமிழ், போலாம்.